வெல்கம் டு ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை தரமணியில் இருக்கக்கூடிய சிஎஸ்ஐஆர் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ரிசர்ச் சென்டர்லேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா சென்னை தரமணியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ரிசர்ச் சென்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இது வந்து கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் கீழே இயங்கக்கூடிய ஒரு ரிசர்ச் சென்டர். இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 5 தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் ரோட் தரமணி, சென்னை 6,113,000 அப்படிங்கிற அட்ரஸில் தான் இந்த ரிசர்ச் சென்டர் இருக்குது. ஓகே, அடுத்து என்னென்ன வேகன்சி இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சயின்டிஃபிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 5 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோங்கன்னா 50 வயது வரைக்கும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேலை காலம் பார்த்தீங்கன்னா 6 மாதம் வந்து நீங்கள் இந்த ஜாபில் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து டெம்பரரி பேசிஸில் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 18,000 ப்ளஸ் ஹவுசிங் அலோன்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இது செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும். இன்டர்வியூ டேட் அண்ட் டைம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது சயின்டிஃபிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 22 காலை 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா டிடிசி பில்டிங்லன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 50 வயது ஏஜ் லிமிட்டு, 6 மாதம் தான் டெனூரு. இதுக்கான சேலரியும் பார்த்தீங்கன்னா 18,000 ப்ளஸ் ஹவுசிங் அலோன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வந்து நீங்கள் வந்து எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதே போல் அடுத்து ஒரு சயின்டிஃபிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு வேகன்சி இருக்குது. 50 வயது மேக்ஸிமம் ஏஜ், 6 மந்த் டெலிவரின்னு சொல்லியிருக்காங்க. மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா 18,000 ப்ளஸ் ஹவுசிங் அலோன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவுக்கு ஒன்று டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சயின்டிஃபிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சி பார்த்தீங்கன்னா வந்து பர்ச்சேஸ் அண்ட் ஸ்டோர்ஸில் வந்து நீங்கள் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து 50, மார்ச் 2024 வரைக்கும் இந்த ஜாபில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்தளவுக்கு 20,000 ப்ளஸ் ஹவுசிங் அலோன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ இன் சிவில் ஆர் மெக்கானிக்கல் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிஇ ஆர் பிடெக் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் முடிச்சிருந்தீங்கன்னா பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து காங்கிரீட் டெக்னாலஜிலையும் சாஃப்ட்வேர் வந்து ஆட்டோ கார்டு மாதிரியான சாஃப்ட்வேரில் வந்து நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா 23/7/2024 காலை 9 to 11 மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 2 பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 35 வயது வரைக்கும். இது வந்து மார்ச் 2025 வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். சேலரி பொறுத்தளவுக்கு 31,000 ப்ளஸ் ஹவுசிங் அலோன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா, கேட் சர்டிஃபிகேட் இல்லைன்னா 25,000 ப்ளஸ் ஹவுசிங் அலோன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ ஆர் பிடெக் வந்து சிவில் இன்ஜினியரிங் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் மெட்டீரியல் சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா எம்இ எம்டெக் எம்எஸ் இன் சிவில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், அப்ளைட் மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரக்சரல் டைனமிக், ஃபாரன்சிக் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங், சிஏடி இன்ஜினியரிங் டிசைன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரக்சரல் அண்ட் எர்த்குவக் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 50, இதுவும் மார்ச் 2025 வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம். சம்பளம் பார்த்தீங்கன்னா 20,000 ப்ளஸ் ஹவுசிங் அலோன்ஸ். குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு டிப்ளமோ இன் சிவில் ஆர் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிஇ பிடெக் இன் சிவில் மெக்கானிக்கல் முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அடுத்து வந்து இதுக்கான இன்டர்வியூ டேட்டும் பார்த்தீங்கன்னா 23/7/2024 9 மணி டு 11 மணின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 1க்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 வேகன்சி இருக்கு. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஒர்க்கிங் பீரியடும் பார்த்தீங்கன்னா 2025 மார்ச் வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம். சேலரி பொறுத்தளவுக்கு கேட் ஹோல்டராக இருந்தால் 37,000 பெர் மந்த்தும், கேட் இல்லைன்னா 25,000 பெர் மந்த்தும் சேலரின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு பிஇ ஆர் பிடெக் இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்இ எம்டெக் எம்எஸ் முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 2க்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்கும் ஏஜ் லிமிட் 35. ஒர்க் பார்த்தீங்கன்னா மார்ச் 2025 வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம். சேலரி பொறுத்தளவுக்கு கேட் ஹோல்டருக்கு 35,000, நான் கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 28,000 பெர் மந்த்துக்கு சேலரியாக ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு பிஇ பிடெக் இன் ஐடி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா எம்சிஏ முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா 23/7/2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 2 பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மார்ச் 2025 வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். சேலரி பொறுத்தளவுக்கு அதே சேலரி தான். கேட் ஹோல்டருக்கு 35,000, நான் கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 28,000 சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு பிஇ ஆர் பிடெக் இன் சிவில் மெக்கானிக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 1க்கு வந்து ஒரு 2 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 35, மார்ச் 2025 வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம். சேலரி பொறுத்தளவுக்கு 25,000 பெர் மந்த்னு சொல்லியிருக்காங்க. ஹவுசிங் அலோன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ ஆர் பிடெக் இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருந்தால் இன்னும் பெட்டர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா 23/7/2024. அடுத்து வந்து ப்ராஜெக்ட் அசோசியேட் வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேகன்சி, ஏஜ் லிமிட் 35, மார்ச் 2025 வரைக்கும் வேலை ஒர்க் பண்ணிக்கலாம். செப்டம்பர் 2025 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்னது மாதிரியே கேட் ஹோல்டருக்கு 35,000, நான் கேட்டுக்கு 28,000 சொல்லியிருக்காங்க. இதுக்கான இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா 23/7/2024 சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 50, மார்ச் 2025 வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம். சேலரி பொறுத்தளவுக்கு 20,000 ப்ளஸ் ஹவுசிங் அலோன்ஸ். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு டிப்ளமோ இன் சிவில் ஆர் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா 23/7/2024. அடுத்து வந்து ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 35 வயது வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மார்ச் 2025 வரைக்கும் இந்த ஜாப்ல நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். சேலரி பொறுத்தளவுக்கு 35,000 ஃபார் கேட் ஹோல்டருக்கும் 28,000 ஃபார் நான் கேட் ஹோல்டருக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 2க்கு வந்து ஒரு 2 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 தான். இதுவும் வந்து மார்ச் 2025 வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம். சம்பளம் பொறுத்தளவுக்கு 35,000 ப்ளஸ் ஹவுசிங் அலோன்ஸ். அடுத்து 28,000 ப்ளஸ் ஹவுசிங் அலோன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் பிஇ ஆர் பிடெக் இன் சிவில் மெக்கானிக்கல் ஆர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா அதே போல் 23/7 தான். அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 1க்கு வந்து பாலிமர் இன்ஜினியரிங்கில் வந்து ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் சேலரி எல்லாமே சேம் தான். சேலரி பொறுத்தளவுக்கு 31,000, கேட் ஹோல்டருக்கு நான் கேட்டுக்கு 25,000 சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் பிஆர் பிடெக் இன் பாலிமர் இன்ஜினியரிங் ரப்பர் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 1க்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்தளவுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இதில் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 தான். டென்யூர் பார்த்தீங்கன்னா மார்ச் 2025 வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம். சேலரியும் அதே சேலரி தான். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் பிஆர் பிடெக் இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 2க்கு வந்து 2 வேகன்சி இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 35 வயது வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து மார்ச் 2025 வரைக்கும் தான் ஒர்க் பண்ணலாம். சேலரி பொறுத்தளவுக்கு 35,000 ஃபார் கேட் ஹோல்டர், 28,000 ப்ளஸ் ஹவுசிங் அலோன்ஸ் ஃபார் நான் கேட் ஹோல்டர்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு பிஆர் பிடெக் இன் சிவில் மெக்கானிக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே டிபார்ட்மெண்ட்டில் எம்ஏ முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 50 வயது வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மார்ச் 2025 வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம். இது வந்து மார்ச் 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் பொறுத்தளவுக்கு 20,000 ப்ளஸ் ஹவுசிங் அலோன்ஸ்னு சொல்லியிருக்காங்க.
இதுக்கான இன்டர்வியூ டேட்டும் 23/7/2024 தான். இன்னொரு ப்ராஜெக்ட் அசோசியேட் 2 இருக்குது. இதுக்கு வந்து 3 வேகன்சி இருக்குது. ஏஜ் லிமிட் 35. இது வந்து நீங்கள் March 2025 வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம். March 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் கேட் ஹோல்டருக்கு 35,000, நான் கேட் ஹோல்டருக்கு 28,000 சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் பிஇ ஆர் பிடெக் இன் ஓசன் இன்ஜினியரிங் ஆர் நவல் ஆர்கிடெக்ட் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்த ப்ராஜெக்ட் அசோசியேட் 2க்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 35. இதுக்கு வந்து நீங்கள் December 2024 வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம். March 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 35,000 ப்ளஸ் ஹவுசிங் அலோன்ஸ் ஃபார் நான் ஹோல்டர், 28,000 கேட் ஹோல்டர், 28,000 ப்ளஸ் ஹவுசிங் அலோன்ஸ் நான் கேட் ஹோல்டர்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு பிஆர் பிடெக் இன் சிவில் ஆர் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் 1க்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 வயதுன்னு சொல்லியிருக்காங்க. December 2024 வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம். March 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா கேட் ஹோல்டருக்கு வந்து 31,000, நான் கேட் ஹோல்டருக்கு 25,000 சொல்லியிருக்காங்க. எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு பிஆர் பிடெக் இன் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே இதில் எம்இ எம்டெக் முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு ப்ராஜெக்ட் அசோசியேட் 2க்கு வந்து வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேகன்சி இருக்குது. ஏஜ் லிமிட் 35. இதுக்கும் பார்த்தீங்கன்னா December 2024 வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம். November 2025 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா கேட் ஹோல்டருக்கு 35,000 ப்ளஸ் ஹவுசிங் அலோன்ஸும், நான் கேட் ஹோல்டருக்கு 28,000 ப்ளஸ் ஹவுசிங் அலோன்ஸும் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு பிஇ ஆர் பிடெக் இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் ஈக்குவலன்னு சொல்லியிருக்காங்க. 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு ப்ராஜெக்ட் அசோசியேட் 1க்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 35 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பொறுத்தளவுக்கு 31,000 ப்ளஸ் கேட் ஹோல்டருக்கும், நான் கேட் ஹோல்டருக்கு 25,000 சொல்லியிருக்காங்க. டென்யூர் பார்த்தீங்கன்னா நீங்கள் December 2024 வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம். November 2025 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 2 சிவில் இன்ஜினியரிங்கில் வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேகன்சி இருக்குது. 35 வயதுக்குள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். September 2024 வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம். March 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சம்பளத்தை பொறுத்தளவுக்கு கேட் ஹோல்டருக்கு 35,000, நான் கேட் ஹோல்டருக்கு 28,000 சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு பிஇ ஆர் பிடெக் இன் சிவில் ஆர் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 2க்கு வந்து எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கில் வந்து வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேகன்சி இருக்குது. ஏஜ் லிமிட் 35. September 2024 வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம். March 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா அதே சேலரி தான். கேட் ஹோல்டருக்கு 35,000, நான் கேட் ஹோல்டருக்கு 28,000 சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு பிஆர் பிடெக் இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் முடிச்சிருக்கணும். 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 2க்கு வந்து 2 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 35 வயதுக்கு உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். March 2025 வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம். இதுக்கும் சேலரி பார்த்தீங்கன்னா அதே சேலரி தான் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு பிஇ ஆர் பிடெக் இன் சிவில் இன்ஜினியரிங் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் அசோசியேட் 2க்கு வந்து வேகன்சி இருக்குது. ஒரு வேகன்சி இருக்குது. ஏஜ் லிமிட் 35 தான். ஒர்க் பண்ணுற டென்யூரும் பார்த்தீங்கன்னா March 2025 வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம். சேலரியும் அதே சேலரி தான். இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்இ ஆர் எம்டெக் ஆர் எம்எஸ் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அப்ளைட் மெக்கானிக்ஸ், சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் அசோசியேட் 2க்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குது. 35 வயது வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். September 2025 வரைக்கும் இந்த ஜாப்ல நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். சேலரி அதே சேலரி தான் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு பிஇ ஆர் பிடெக் இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் எம்இ ஆர் எம்டெக் இன் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் மேனேஜ்மெண்ட், அப்ளைட் மெக்கானிக்ஸ், மெக்கானிக்கல் டிசைன் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாச்சும் ஒன்று முடிச்சிருந்தா ஓகே. 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் அசோசியேட் 2க்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குது. 35 வயதுக்குள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். March 2025 வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம். March 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்தளவுக்கு அதே சேலரி தான். குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு பிஇ ஆர் பிடெக் இன் சிவில் ஆர் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் அசோசியேட் 1க்கு வந்து வேகன்சி இருக்குது. 2 வேகன்சி இருக்குது. இதுக்கும் ஏஜ் லிமிட் 35 தான். March 2025 வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம்.
மார்ச் 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா 31,000 ஃபார் கேட் ஹோல்டருக்கும் 25,000 ஃபார் நான் கேட் ஹோல்டருக்கும் சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு பிஆர் பிடெக் இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் அசோசியேட் 2க்கு வந்து வேகன்சி இருக்குது. ஒரு வேகன்சி, ஏஜ் லிமிட் 35 தான். மார்ச் 2025 வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம். மார்ச் 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 28,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. இதுக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஆர் பிடெக் வந்து சிவில் இன்ஜினியர் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 1க்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 35 வயதுக்குள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஜனவரி 2025 வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம். மார்ச் 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 25,000 சம்பளம்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பிஇ ஆர் பிடெக் இன் சிவில் இன்ஜினியர் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் அசோசியேட் 1க்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு பிஆர் பிடெக் இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. 35 வயதுக்குள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஜனவரி 2025 வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம். மார்ச் 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 25,000 ஃபார் நான் கேட் ஹோல்டர்னு சொல்லியிருக்காங்க. ஹவுசிங் அலோன்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு ப்ராஜெக்ட் அசோசியேட் 2க்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 2025 வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம். மாதம் வந்து 28,000 சம்பளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு ப்ராஜெக்ட் அசோசியேட் 2க்கு வந்து வேகன்சி இருக்குது. ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட 35 வயதுக்குள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பொறுத்தளவுக்கு வந்து 35,000 ஃபார் கேட் ஹோல்டருக்கும் 28,000 ஃபார் நான் கேட் ஹோல்டருக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து டிசம்பர் 17, 2025 வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு இன்டர்வியூ 9 AM வந்து நீங்கள் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11 AMக்கு அப்புறம் இன்டர்வியூக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து டெம்பரரி பேசிஸில் தான் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு அப்பர் ஏஜ் லிமிட்டில் 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா SC, ST, OBC, உமன், பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து போஸ்ட்லேயோ ஸ்பீட் போஸ்ட்லேயோ கொரியர்லேயோ சென்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் டைரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ட்ராவல் அலோவன்ஸும் கிடையாது. உங்கள் சொந்த செலவில் தான் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு வரும்போது அப்ளிகேஷன் ஃபார்ம், அது கூட உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ காப்பியும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த PDF ஃபைல் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனை படித்து பாருங்கள், ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா டைரெக்டாக போய் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்கள். மறக்காமல் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம், உங்களோட ரிலேட்டட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.